சுவாமியே சரணமையப்பா. அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நம்ம கார்த்திகையில் மாலையிட்டு கடும் விரதமிருந்து கால்நடையாய் நடந்து ஐயனை தரிசிக்க போகிறோம். அப்படி போகும்போது எத்தனையோ மந்திரங்களை நம்ம பாராயணம் பண்ணிட்டு போவோம். வழித்துணை சரணங்கள் எத்தனையோ உண்டு. அதுபோல் ஒரு மிக சிறந்த மந்திரம் பொதிய முனி அகத்திய மாமுனிவர் அவர்களால் ஐயனை பற்றி ஏற்றப்பட்டது. அந்த மந்திரத்தின் பெயர் சாஸ்தா பஞ்சரத்னம் என்பதாகும். ஒவ்வொரு மாலையிட்ட ஐயப்ப பக்தரும் இந்த மந்திரத்தை சிறந்த முறையில் உச்சாடனம் செய்து சாஸ்தாவின் முழு அருளுக்கு பாத்தியமாக வேண்டும் என்பதே எங்கள் வேண்டுகோள். எந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லும் பொழுது அதன் பொருள் உணர்ந்து சொன்னால் அது மனதில் மிகவும் நிற்கும். அதன் பலன் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். மந்திர சத்தங்களே உங்களுக்கு தேவையான பலன்களை கொடுக்கும். பொருள் உணர்ந்து சொல்லும் பொழுது உடலும் உயிரும் இணைந்த ஒரு கலவையாகிறது. அந்த முதல் மந்திரம், தினமும் ஒரு மந்திரம் 5 நிமிடங்கள். அந்த மந்திரத்தை பற்றி எனக்கு தெரிந்த தமிழில் நான் தங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். அனைவருக்கும் தெரிந்த மந்திரம். லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணவாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. அனைவருக்கும் இந்த மந்திரம் தெரியும். பொருள் என்ன, அகத்திய மாமுனிகள் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை இப்பொழுது பார்ப்போம். லோக வீரம், லோகம் என்றால் உலகம். இந்த உலகத்தில் உள்ள தலை சிறந்த வீரன், வில்லாளி வீரன், வீரமணிகண்டன். இந்த உலகத்தின் தலை சிறந்த வீரனே, இந்த உலகத்தின் தலை சிறந்த வீரமே, அனைத்துலகத்திலும் அனைத்து அண்ட சராசரங்களிலும் தலை சிறந்த வீரம் எங்கள் ஐயன். வீரத்திற்கு பாத்தியப்பட்டவன் வீரமணிகண்டன். லோக வீரம், உலகத்தில் தலை சிறந்த வீரனே. மகா பூஜ்யம், மகா என்றால் அனைத்திற்கும் தலைமை, சிறப்பு, மகாராஜா. மகா மிருத்யுஞ்சய மந்திரம், மகா பெரியவா என்று நாம் மகா என்று யாரை கூறுகிறோம் என்றால் அனைத்திலும் தலை சிறந்த, அதுதான் உச்சம் மகா. பூஜ்யம், பூஜை, உலகத்தில் உள்ள தலை சிறந்த பூஜைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரே. தலை சிறந்த பூஜைகளால் பூஜிக்கப்படுபவரே, மகா பூஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு இன்னொரு பொருளும் இருக்குது. பூஜ்யம் என்பது பூஜை என்று ஒரு பொருள் உள்ளது போல சூன்யம், வெறுமை. வெறுமை என்பது மிகவும் சிரமம். மகா வெறுமையானவரே. தியானம் தவக்கோலத்தில் அமர்ந்தால் எந்த எண்ணமும் வரக்கூடாது. வெறுமையாக வேண்டும் மனம். பூஜ்ய மனநிலை வேண்டும். அந்த பூஜ்ய மனநிலையில் தவத்திற்கெல்லாம் தவக்கோலன், மகா பூஜ்யம். தலை சிறந்த தவம் இருப்பவரே, அனைத்து சிறந்த பூஜைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவரே. எவ்வளவு அழகாக எழுதியிருக்காரு. சர்வ, சர்வ என்றால் அனைத்தும், சகலமும், முழுவதும். சர்வ ரக்ஷாகரம் விபும். ரக்ஷாகரம் என்றால் காத்து ரட்சிப்பவர். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்கள், அண்ட சராசரங்கள் அனைத்தையும் காத்து ரட்சிக்கக்கூடியவரே. சர்வ ரக்ஷா, ரக்ஷா என்றால் காப்பாற்றுதல், ரட்சித்தல். கரம் விபும், அனைத்து உலகத்தையும், அனைத்து பொருட்களையும், அனைவரையும் காக்கக்கூடியவரே. அடுத்ததாக பார்வதி, பரமேஸ்வரன் துணைவி. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே என்று சொல்லக்கூடிய எங்கள் தாய் பார்வதி
அந்த அப்படிப்பட்ட பஞ்சமா பாதகங்கள் செய்த போதும் தஞ்சமென்று வந்துவிட்டால் தான் ஏற்று காக்கக்கூடிய தாய் பார்வதி ஹிருதயானந்தம் மனம் மகிழக்கூடிய அளவில் இருப்பவளே. அதாவது அம்மா என்ன சொன்னாலும் அதை கேட்டு அம்மாவுடைய இதயம் குளிரும்படி நடப்பவரே. இதற்கு இன்னொரு பொருளும் சொல்லலாம். ஐயப்பன் கதை அத்தனை பேருக்கு தெரியும். யாருக்காக காட்டுக்கு போனார்? யாருக்காக புலிப்பால் கொண்டு வந்தார்? தன் தாய்க்காக. தாயின் மனம் குளிரும்படி நடந்தவர் அப்படியும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். பார்வதி ஹிருதயானந்தம், பார்வதி அன்னையினுடைய இதய கமலத்திலிருந்து பார்வதி அன்னையினுடைய இதயம் மகிழும்படி நடந்து கொள்பவரே. சாஸ்தாரம், சாஸ்தா என்றால் தலைவன் என்று பொருள். சாஸ்தாரம் அனைவருக்கும் தலைவராய் இருப்பவரே. சாஸ்தா என்று பொருள் என்றால் அதுதான் பொருள். பேட்டை சாஸ்தா என்றால் அந்த பேட்டைக்கு அவர் தலைவர். சாஸ்தாரம் எதற்கும் தலைமையில் இருப்பவர், முதலில் இருப்பவரே. அருள் கொடுப்பதில், தீயவர்களை அழிப்பதில், பக்தர்களை காப்பதில், கூட்ட குரலுக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஓடி வரக்கூடிய முதன்மையாக இருப்பவரை சாஸ்தாரம். பிரணமாம் எகம், பிரணம் என்றால் வணங்குகிறேன் என்று பொருள். பிரணமாம் எகம், அகம் என்றால் நான், உள்ளிருந்து வணங்குகிறேன் அப்படி என்று சொல்லலாம். பிராணன், என் பிராணனை உன் அடியில் சமர்த்தி, என் பிராணனை உன் பொன்னடியில் சமர்த்தி என் உள்ளிருந்து உன்னை வணங்குகிறேன். பிரணமாம் யகம். இதுதான் முதல் ஸ்லோகத்தின் பொருள். மகாவீரம் பொருந்தியவரே, வெறுமையானவரே, அனைத்து சிறந்த பூஜைகளையும் ஏற்றுக்கொள்பவரே, உலகத்தில் உள்ள அனைத்தையும் காப்பவரே, அன்னை பார்வதியின் மனம் மகிழுமாறு இருப்பவரே, அனைவருக்கும் தலைவரே, உங்களை என் உள்ளிருந்து உளமாற நான் வணங்குகிறேன். இதுதான் இந்த பாடலின் பொருள். லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. இதேபோல் அடுத்த பாடலுக்கு பொருளுடன் உங்களை சந்திக்கிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா.